Hi friends, welcome to Thaiyal kalai channel. Today வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா beginnersக்கான தையல் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பைப்பிங் நூல் இல்லாம எப்படி வந்து நம்ம துணியில வந்து பைப்பிங் வச்சு தைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். பைப்பிங் தைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உண்டு. அதுல வந்து நம்ம நூல் வச்சு தைக்கலாம். நூல் வச்சு நம்மளுக்கு தைச்சனா நம்மளுக்கு கரெக்ட்டா ஒரே அளவுல வரும். நம்மட்ட நூல் இல்லனா நம்ம எப்படி ஈஸியா தைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக 2 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுத்துறோம். இந்த துணியை வந்து நம்ம மடிக்கணும். மடிப்பு பக்கத்துல கரெக்ட்டா 1/4 இன்ச்சுக்கு தைக்கணும். இப்போ வந்து தச்சு முடிச்சாச்சு. இன்னொரு 2 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுக்கணும். இதுல ஒரு பக்கம் மட்டும் நம்ம துணியை மடிச்சு ஒரு ஊசி நூலை வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த ஊசியை வந்து நம்ம ஏற்கனவே துணியில வந்து 1/4 இன்ச் தையல் போட்டுருப்போல அந்த துணியில இருந்து ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம் எடுக்கணும். எடுக்கும்போது அந்த ஊசி வந்து துணியில குத்தும். ஆனாலும் நம்மளுக்கு குத்தாம கரெக்டா அந்த பக்கம் எடுக்கணும். நம்மகிட்ட வந்து பெரிய ஊசி இருந்தா ஈஸியாவே எடுத்துடலாம். சின்ன ஊசியா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து துணியில குத்தாம எடுத்துடணும். இப்ப வந்து ஊசியை வந்து அந்த பக்கம் வழியா நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த நூலை வச்சு இழுத்து அந்த 2 இன்ச் துணியை வந்து இந்த தையலுக்குள்ள வந்து வரது மாதிரி இழுக்கணும். இது இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல மட்டும்தான். கொஞ்சம் மேல போயிட்டுனா ஈஸியாவே உள்ள வந்துடும். இப்ப வந்து துணியை வந்து கரெக்டா நான் உள் பக்கம் இழுத்துட்டேன். இப்ப பாக்கிறதுக்கு பைப்பிங் மாதிரி இருக்கும். இனி வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக ஒரு துணி எடுக்கணும். இதை வந்து பைப்பிங்க்கு மேல் பக்கம் வச்சு தைக்கணும். இப்படி தைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டா ஒரே அளவுல பைப்பிங் கிடைக்கும். இனி வந்து பட்டன்ல வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் நூல் அப்புறம் வந்து பிங்க் கலர் நூல் தேவைப்படும். இந்த 4 ஹோல்லையும் கீழே இருக்கக்கூடிய ஒரே ஹோல் வழியாவே வந்து கிரீன் கலர் நூலை போட்டு எடுக்கணும். நான் வந்து ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறது மாதிரி தான் தைக்கணும். நம்ம வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஹோல் வழியா வந்து இந்த கிரீன் கலரை போட்டா அவ்வளோ திக்கா தெரியாது. நம்மளுக்கு திக்கா தெரியறதுக்காக நான் 2வது டைமும் வந்து இந்த கிரீன் கலரை வந்து அதே ஹோல் வழியா எடுத்துக்கிடுவேன். இந்த கிரீன் கலர் நூலை நம்ம பின்பக்கம் வந்து நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லீஃபையும் ஸ்டெம்பையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணதுக்காக நான் பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு என்ன கலர்ல வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். பிங்க் கலர் நூலை பட்டனுக்கு மேல் ஹோல் வழியா எடுக்கணும். இந்த நீடில வந்து பட்டன் பக்கத்துல இருக்கக்கூடிய நூலை வந்து நான் 5 தடவை சுத்துவேன். உங்களுக்கு எவ்வளவு தடவை வேணுமோ நீங்க அவ்வளவு தடவை சுத்தலாம். அவ்வளவு வந்து பெருசா நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ வந்து சுத்தி முடிச்சாச்சு. இந்த ஹோல் வழியா இந்த நீடில விட்டு அந்த பக்கம் எடுக்கணும். இந்த பிங்க் கலர் நூலை பேக்ல வந்து நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் வந்து கிடைச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம வந்து டாப் எதுல வேணாலும் நம்ம இதே மெத்தட்ல வந்து பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.